வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அடுத்தடுத்து அதிர்ச்சி. கிணற்றில் விழுந்த இரு குழந்தைகள் பலியான சோகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி உள்ளது. வாங்க என்ன நடந்தது, என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். இந்த கோடை காலம் ஆரம்பத்துல இருந்து பொதுவாக கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தவுடனே குழந்தைகள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஆற்றங்கரையிலேயோ இல்ல கிணற்றடியிலேயோ போய் குளிப்பாங்க. தன்னுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவாங்க. சில பேர் அது சந்தோஷம் நினைத்து கொண்டு நிறைய பேருக்கு விபரீதமாக முடிந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த இரு குழந்தைகளும் கிணற்றுல குளிக்க போகும்போது அந்த கிணற்றுல மூழ்கி 2 குழந்தைகளும் இறந்து போனது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி உள்ளது. வாங்க அந்த குழந்தைகளுக்கு இப்போது அங்க என்ன நிலவரம்னு இந்த வீடியோலாம் பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் பிரித்திமரம் அருகே உள்ள குமந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் மந்திரி. இவரது மகன் உஷான் காந்த் அவர்கள், அவருக்கு வயது 9, கிணற்றின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது தவறுதலாக கிணற்றில் விழுந்திருக்கிறார். அதை பார்த்த உஷான் காந்த் இளைய சகோதரர் அவர் வீட்டுக்கு சென்று கூறினார். இதனடுத்து உறவினர்கள் சம்பவ இடத்தில் சென்ற போது உஷான் காந்த் சடலமாக மீட்கப்பட்டார். இது குறித்து கடையநல்லூர் போலீசார் விசாரிக்க வந்தாங்க. இதே போல சங்கரன் கோவில் அருகே உள்ள காரைக்கண்டன் குளம் கிராமத்தை சேர்ந்த தங்கமுருகன் என்பவர் மகளின் கனிஷ்கா, அவங்களுக்கு வயது 8 என்பவர் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே உள்ள பொது கிணற்றில் மீது போடப்பட்டுள்ள வலையில் ஏறிய நிலையில் வலையுடன் கிணற்றில் விழுந்திருக்காரு. காணாமல் போன கனிஷ்காவை காணவில்லை என அவரது பெற்றோர்கள் தேடி இருக்காங்க. அங்கு காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து விசாரிச்சு அந்த பகுதி முழுக்க விசாரித்து பார்க்கும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. என்ன ஆனது என்று அவங்க தாய் தகப்பன் ரொம்பவே பதறி போயிருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீசார் வந்து அவங்க எங்கெல்லாம் விளையாடி இருக்காங்க, கடைசியாக எங்கெல்லாம் பார்த்து அவங்கள அந்த குழந்தைய பார்த்திருக்காங்கன்னு விசாரிச்சு வந்த போது அதை பார்க்கும்போது அந்த கிணற்றுல வலை இருந்தது. அந்த கிணற்றுல வலை இல்லாம கீழே விழுந்திருக்கு. ஒருவேளை கடைசியா என்னுடைய குழந்தை இங்கதான் விளையாண்டுருக்கு, ஒருவேளை கிணத்துக்குள்ள விழுந்திருக்குமோ என்று சந்தேகப்பட்டு அவங்களுடைய பெற்றோர் போலீசார்கிட்ட தெரிவிச்ச உடனே ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அந்த கிணற்றுல இறங்கி பார்த்திருக்காங்க. அப்போது கிணற்றின் மேல் இருந்த வலை உடைந்து உள்ளே விழுந்ததை பார்த்த பொதுமக்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை படனருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிந்த சுரண்டை தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த கனிஷ்காவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. ஒரே நாளில் நடந்த இருவேறு சம்பவங்கள் கிராம மக்களிடம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.